முக்கண்ணி உடன்ம முக்கண்ணப்ப திருவடிகளை வணங்கி, முக்கண்டி அம்மன் திருவடிகளை வணங்கி, ஞான குருவை வணங்கி, ஆறுவடிகளை வணங்கி, அடியார் பெருமக்களை வணங்கி, அடியே நின்று திரு ஆணைக்கா பதிகத்தை திருநாவுக்கரசு பெருமான் அருளிய இன்று சிந்திக்க உள்ளோம். குருவருளால் தல வரலாறு. இறைவன் ஜம்புகேஸ்வரர், நீர்த்திரள் நாதர், அம்மை அகிலாண்ட நாயகி, தீர்த்தம் காவிரி தீர்த்தம், இந்திர தீர்த்தம், சந்திர தீர்த்தம். யானை வழிபட்டதால் இத்தலம் திரு ஆணைக்கா என சிறப்பு பெயர் பெற்றது. இத்தலம் திருச்சிக்கு அருகில் உள்ளது. காவிரி வடகரை தலம், பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலம். இது தலம் திரு கோச்செங்கனால் கட்டப்பட்ட கோயில். மேலும் இறைவரின் சித்தராக வந்து வெளி மதிலை திருநீர் பிரசாதம் கட்டிய சிறப்புடைய தலம். பதிக வரலாறு. பழையாறை வடதலியை திருநாவுக்கரசு பெருமான் வணங்கி, வட காவிரியின் இரு கரைகளில் உள்ள தலங்களை வணங்கி, பின் திரு ஆணைக்கா தலம் வந்து இந்த பதிகத்தை அருளினார். மந்திரம் 1. அதில் இறைவனை வணங்காதவர்கள் தம் உடலை வீணே சுமந்து திரிபவர் அப்படிங்கிறார். இதனை 4வது வரியில் சொல்றாரு. வீணே சுமந்து மூனை காவி ஒளிதர்வர் ஓமரை அப்படிங்கிறார். அதே மாதிரி ஆண்டாள் நாச்சியார் அம்மையாரும் திருப்பாவையை படிக்காதவர்களை பூமி சோம்பது வீண் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த மந்திரம் 2, 3 ஒரே கருத்து சொல்கிறார். அதுல உருகி நிற்பவருக்கு அருகில் நிற்பார், மேலும் அன்பராவார் அப்படிங்கிறார். அடுத்து மந்திரம் 4வது மந்திரத்துல மனம், வாக்கு, காயம் இதில் 3னாலும் இறைவனை வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால் இறைவன் வினையை நீக்குவார். அதுக்கு 3வது 4வது வரி சொல்றாரு. காவா என்று தம் கைதொழுவார்க்கு எல்லாம் ஆவா என்றிடும் ஆணைக்கா அண்ணலே அப்படிங்கிறாரு. மந்திரம் 5. வஞ்சமின்றி நாள்தோறும் வழிபடுவார்கள். வஞ்சமின்றி நாள்தோறும் வழிபட வேண்டும். கடுஞ்சொல் சொல்லக்கூடாது. பூஜை நேரத்திலும் அல்ல, எப்பொழுதும். அப்படி இருந்தால் இறைவன் நமக்கு வீடு பெரும் பொருட்டு நைந்து நாம் உருக வேண்டும். அப்படி உருகினால் அவருக்கு நமக்கு இறைவன் அஞ்சேல் என்று அருள் தருவார் அப்படிங்கிறார். இதனை 4வது வரியில் அஞ்சல் என்றிடு ஆணைக்கா அண்ணலே அப்படிங்கிறார். மந்திரம் 6. உலகை சாராமல் மெய்யான இறைவனை சார்ந்தால் நமக்கு பஞ்சபூதங்கள் தாக்கம் நமக்கு வராது அப்படிங்கிறார். அதாவது சம்மத பெருமான் அருளிய கோளறு பதிகம் போல பஞ்சபூதத்தால் தாக்கல் வராது என்பது போலவே சிறு தெய்வங்களால் நமக்கு தாக்கல் வராது. அதே மாதிரி உயிர்களால் நமக்கு பாதிப்பு வராது, இறைவனை நாம் வழிபட்டால் அப்படிங்கிறாரு. 7வது மந்திரத்தில் சொல்றாரு. இந்த உடல் 9 வாயில் உடைய ஒழுகும் நீருடைய உடல். இந்த உடல் மேலும் உயிர் உடலை விட்டு பிரிந்தால் உடலை கழுகுகள் தின்கும் அப்படிங்கிறார். அதனால இந்த நமக்கு முன்னாடியே நீங்கள் இறைவனை வழிபட்டு இறைவன் திருவடிகை கையால் தொழுது தூ மலர் தூவி வழிபட்டு அழுகின்ற அன்பருக்கு இறைவன் அன்பராவார் என்பார். ஐயா 2 நாள் முன்னாடி சென்னிப்பத்து நடத்தினாரு. தூவி மலர் தூவி அழுகின்றதில் நிறைய விளக்க சொன்னார். அதை நீங்கள் பொறுத்து வீட்டில் நிறைய பார்த்துருங்க. மந்திரம் 8வது மந்திரத்தில் உயிர் பிரியும் போது என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்காம நீங்க உடல் ஆரோக்கியம் இருக்கும் போதே இறைவனை தெளிவடைந்து வழிபடுங்கள். அப்படி ஈசனே என்று வழிபடும் போது அவர் எல்லா தீவினைகளையும் நீக்கி அவர் நல்லருளை தருவார். மந்திரம் 9. இதுல தன்னை சொல்ற மாதிரியே அறிவில்லாத மன நெஞ்சை அப்படிங்கிற அது நமக்கு பொருந்துற மாதிரி. அறியாமையுடைய நெஞ்சமே நீ உன்னை கெடுக்கும், அதை கெடுக்கும்
குலம், சுற்றம், பாசம் இவைகளை நீக்க இறைவனை வேண்டி, மேலும் பேரின்பம் பெற வேண்டும் என்று இறைவன்களை வேண்டி ஆணைக்கு அண்ணலை நீங்கள் அன்புடன் நினையுங்கள். அவர் உங்களுக்கு பாச நீக்கம் செய்து சிவப்பேறு தருவார். அதில் முதல் வரை சொல்வார், மட நெஞ்சே நேசமாகி நினை அப்படிங்கிறார். 10ஆம் மந்திரத்தில் ராவணனுக்கு தண்டனை கொடுத்து பின் அருளும் செய்கிறார். நமக்கு பாடம், நாம தப்பே செஞ்சிட்டு இருக்கிறோம். அதனால இறைவனை வழிபட்டால் நமக்கு தவறுகளை நீக்கி நாம் இறைவன் அருள் புரிவான் என்று நாம் இந்த திருவானைக்க பதியத்தை நாம் வழிபட நமக்கு வினை நீங்கும், அருள் கூடும் என்பதுதான் கருத்து. இந்த திருவருளாலும் உருவடலாலும் இன்னைக்கு இந்த திருவானைக்க பதிகத்தை சிந்திக்கும் வாய்ப்பை கொடுத்த ஆறுடைய திருவடிகளை வணங்கி, உங்கள் திருவடிகளை வணங்கி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.